உடனே இவன் கிட்ட கிட்ட வர ஆரம்பிச்சான். ராவணன் இறஞ்சி கத்தினாளாம். ராத்திரியிலே என்ன கத்தினான் நாள் வால்மீகி? சாதுக்கள் இல்லாத பாழ்த்த ஊரா இந்த ஊருன்னு கத்தினாளாம். போக்கிரியா அடக்கிறதுக்கு நல்ல வாழ் இல்லாத பாழ்த்த ஊரான்னு கத்தினாளாம். இகசந்தோ நவாசந்தி சதோவானானுவர்த்தசே ததாகி விபரீதாதே புத்திஹி ஆச்சாரவர்ஜிதா இகசந்தோ நவா. சாதுக்கள் இல்லையான்னு கத்தினாளாம். கத்திவிட்டு ஒரு ஊர் முழுக்க சாதுக்கள் இல்லாத பாழ்த்த ஊருன்னு சொல்லலாமா? ஆறா ஒரு போக்கிரி திருவள்ளிக்கணியில இருந்தா அதுக்காக திருவள்ளிக்கணி முழுக்க போக்கிரின்னு சொல்லிவிடலாமோ? அப்படி சொல்லக்கூடாது. சாதுக்கள் இருக்கத்தான் இருப்பாள் அங்கேயும். சர்வத்திர குரு திருஷ்யந்தே சாதவோ தர்மவத்சலான்னாள் சுவாமி. லட்சுமணா, எந்த ஜாத்தியிலையும் நல்லவாள் இருக்கா பாத்தியா? புனத்துங்கிற ஜாதி கழுகு, அது பரோபகாரம் பண்ணிருக்கே, பிராணனை கொடுத்து. சர்வத்திர குரு திருஷ்யந்தே சாதவோ தர்மவத்சலா. தர்மத்தை நம்பின சாதுக்கள் எல்லா ஜாதியிலையும் இருக்காடா லட்சுமணா நாள் சுவாமி ஜட்டாயு பார்த்துவிட்டு கீழே. அது மாதிரி சாதுக்கள் இல்லாத பாழ்த்த ஊருன்னு சொன்னது தப்பு. சாதுக்கள் லங்கையிலையும் இருக்காள் விபீஷணாதிகள். அவளை நீ அனுசந்தோ நவாசந்தி சதோவானானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்திஹி ஆச்சாரவர்ஜிதா. சாதுக்களை நீ அனுவர்த்திக்கல, நீ அவளை போய் நீ ஆசிரிக்கல. சாதுக்கள் இருக்கத்தான் இருக்கா இங்கேயும். நீ ஆசிரிக்கலன்னு என்னமா தெரியுதுன்னா உன் புத்தி தப்பான வழியில போறதுனால தெரியுது. சாதுக்களை ஆசிரிக்கின்றா உன் புத்தி தப்புல போகுமா? இப்ப சொல்லிவிட்டு ராவணான்னு கூப்பிட்டாள். நான் யாருடைய கையில தலை வச்சு படுத்தவள் தெரியுமா? உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யஜித். என் பிரபுவுடைய கையில தலை வச்சு படுத்தவள்டா. அது எப்படிப்பட்ட கை நினைச்ச தெரியுமா? சத்கிருதம். அவன் ஆயிரக்கணக்கான கோதானம் பண்ணின கைடாது. கோசாஸ்திர பிரதாதாரம்னார் வால்மீகி. அங்க சமுத்திரத்துல போய் சுவாமி சரணாகதி பண்ற போது ஆயிரக்கணக்கான கோக்களை தானம் பண்ணின கை அது. அந்த கையில தலை வச்சு படுத்தன்னா நான் இன்னொத்தன் கையில வந்து தலை வச்சு படுப்பேனாடா? கதம் புஜமன்யஸ்ய கஸ்யஜித் புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யஜித். இந்த தாம்பத்தியத்தினுடைய அந்த பிரேம கூட வெளியா இருந்து தேவி இதுல இருந்து சொல்றதுல இருந்து சுவாமிகிட்ட எப்படி நடந்திருக்காள், சுவாமி எப்படி இருந்திருக்காள் தேவிட்டேன்னு தெரியுதுன்னு. அவன் ஸ்திரீனா சில வேணுமோ மாடாட்டமா நினைச்சு பண்ணேன். அவன் மாடு வண்டி இருக்குது பாருங்க, முனிசிபாலிட்டி மாடு, அது மாதிரி நினைச்சுன்னு வெயில் அடிக்கிறான் பாருங்க. அதை பொட்டு பொட்டுன்னு அடிப்பான் அந்த டின் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு. அது அப்புறம் 10 நாள் அதுக்கப்புறம் நிற்கும், அந்தந்த இடத்துல தானாவே நிற்கும். அது மாதிரி நினைச்சுன்னு விடுவான் ஸ்திரீகளே. அப்படி இல்லை, சுவாமி என்ன பெருமையா நடத்திருக்கா. ராமனுடைய கையில தலை வச்சு படுத்தேங்கிறாள். அவன் சர்வேஸ்வரனுடைய கையில தேவி தலை வச்சு படுத்தேன்னா அந்த தாம்பத்தியம் எத்தனை ஒத்துமையா இருக்குங்கிறதையும் அதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னு ராவணான்னு கூப்பிட்டாள். குழந்தைக்கு உபதேசம் பண்றா போல பண்றாள். என் பேச்ச கேளு, உன் லங்கன் நன்னா இருக்கணும்னா என் பிரபு ஸ்நேகம் பண்ணிக்கோ. அவனை சரணாகதி பண்ணுனா போக்குரி அவன் வணங்க மாட்டான். அதனால மித்ரம் கர்த்தும் ராமாஸ்தானம் பரீப்சதா வதஞ்சானிச்சதா கோரம் உன் லங்கன் நன்னா இருக்கணும்னு எண்ணம் இருந்தால், கோரமான வதம் உனக்கு வேண்டாம்னு எண்ணம் இருந்தால், ராமனமித்திரம் உபைகம் கர்த்தும் ராமஹா. அவன் ராவணனி மித்திரனா ஸ்நேகிதனா பண்ணிக்கொண்டாள். அவன் கோரமான வதம் வரும், லங்கா அழிஞ்சு போயிடும். கோரமான வதம்னா என்னன்னா உன்னை முதல்ல கொல்ல மாட்டாள் ராமன். அவன் எல்லாரும் போய் அத்தனை பேருக்கு உன்னை அழ விட்டு விட்டு அப்புறம் உன்னை கொல்லுவாள் கடைசியில. அவன் கும்பகர்ணன் இந்திரஜித்து எல்லாரையும் கொல்லும், அப்புறம் உன்னை கடைசியில கொல்லுவன் என் பிரபு. அம்மாதிரியான வதம் வேண்டாம் உனக்கு. உன் லங்க நன்னா இருக்கணும்னா என் சுவாமியை ஸ்நேகம் பண்ணிக்கோனாலாம். மித்ரமும் வைகம் கர்த்தும் ராமஹாஸ்தானம் பரீப்சதா வதஞ்சானிச்சதா கோரம் ஸ்வயாசௌ புருஷர்ஷவ. அவன் புருஷர்ஷவனாக்கம் என் பிரபு. ஆனா நீ பயப்படலாம், அவன் பத்னி நான் தூக்கிட்டு வந்திருக்கேனே ஸ்நேகிதனா அவனா எனக்குன்னு. அவன் தர்மம் அறிஞ்சவன், சரணாகத வத்சலன். ஒரு கை கூப்பினா போடும், ஹிருதயம் உருகி போயிடும். விதிதசகிதம்
ஜீவிதுமிச்சசி. உனக்கே தெரியும் அவனை பத்தி, நீ தெரியாதவன் இல்லை, புத்தி இருக்கு உனக்கு. அவன் தர்மம் அறிஞ்சவன், சரணாகத வத்சலன். அவன் ஒருத்தன் சரணம்னு வந்து அடைஞ்சுட்டா காப்பானவனே, அவன் இடத்துல அன்பு வச்சு விடுவான். தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா தேன மைத்ரீ பவது. அவனோட நீ கட்டாயம் ஸ்நேகம் பண்ணிக்கோ. எதி ஜீவிதுமிச்சசி, உயிரோட நீ இருக்கணும், உன் ஊர் நன்னா இருக்கணும்னா ராமனை ஸ்நேகம் பண்ணிக்கோ. ஆனா நீ பயப்படலாம், என்னமா இதா பண்ணிவிடுவனே போனா ஒரு தட்டி விட்டா கழுத்த என்ன பண்றதுன்னு பயப்படாதே. நீயும் போய் ராமனை மன்னிப்பு கேளுன்னா, நீயும் கேளுனால நானும் உனக்காக கேட்கிறேன்னு அர்த்தமா. பிரசாதயஸ்வத்வஞ்சைனம் சரணாகத வத்சலம் பஞ்சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதைதுமர்யசி. பரிசுத்தமான மனசோட என்ன கொண்டு போய் வச்சு ராமனை போய் நீ சமாதானம் பண்ணியும் சமாதானம் பண்ணுனாலாம், நானும் உனக்காக சமாதானம் பண்றேன் நாளாம். அவன் அம்மா தான் அப்படி பண்ணுவல்ல. அவன் குழந்தை ஏதாவது பென்சிலே நோட்டே புஸ்தகத்தை ஸ்கூல்ல திருடி விடுவோம் புறச்சாருது. அந்த அந்த திருட்டு கொடுத்த பையன் வந்து அழுவ ராத்திரம் தம்பி திருடி விட்டான்னு குழந்தைய கூப்பிட்டு அப்படி எல்லாம் பண்ணாதனால அம்மா சொல்லி கிள்ளி பாப்பள். அப்புறம் இந்த பையன் காக்காம ஹெட் மாஸ்டருக்கு பேனாவெல்லாம் திருட ஆரம்பிச்சுடுவான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம். அப்புறம் அவர் அங்கேருந்து பியூனை அனுப்பிச்சு விடுவார், இந்த மாதிரி பேனாவை திருடி விட்டான்னு. உடனே அவளே வந்து இந்த பையனை மேலே கிளாஸை விட்டு விலைக்கு விட போறான்னு பயந்து புருஷன் கிட்ட சொல்லி விடுவாள். அது விருந்து சொல்ல மாட்டாள்னு இப்ப தாயா குழந்தை பண்ண தப்பேன். அவன் புருஷன் கிட்ட சொல்லி இது மாதிரி பண்ணி விட்டான்னு சொல்லுவோம். அவன் வந்து ஓங்கி அடிப்பான். அடிக்க ஆரம்பிச்சதே அவளுக்கு மனசாகுதுன்னு, அடிக்காதீங்க பண்ணு. அவன் சமாதானம் பண்ணுவல்ல பர்த்தாவே, அவன் அடிக்காதீங்க, நீதானே அடி சொன்னேன் ஹெட் மாஸ்டர் பேனாவை திருநேன்னு காப்பான். அதனால நான் விட மாட்டேன் அடிக்கிறேன். ரொம்ப அடிச்சு விட்டான்னா இவ காட்டி கொடுத்தவளே அப்புறம் என்ன பண்ணுவது தெரியுமா, நீங்க அடிக்கிறீங்களே நீங்களும் இப்படிதான் திருடினே இவனாட்டமா இருக்கிற உதும்பு பண்ணேன். அப்புறம் உனக்கு ஆறு சொன்னாமன் உங்க அம்மா சொன்னாம்பள், அந்த அம்மா இவன்கிட்ட சொல்லியிருக்காங்க இவன் திருடினாழ. பிரசாதயஸ்வத்வஞ்சை, இவன் போட்டோ தானே. ஆத்மாவி புத்திரநாமாதி சஜீவ சரதம் வேதம் சொல்லிது. ஒன்னு நல்லவனாயிருன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா, உனக்கு பிறக்கிற பயங்க நன்னா இருக்கிறதுக்கா. நீ உத்தம் துஷ்டனா இருந்தேன்னா அவன் பயம் முழுக்கனா போக்குரியா போடுவான். இவனே தானே போட்டோ விழுது. அதனால நீ நன்னா பகவத் ஆராதனை பண்ணின்னு நல்ல மனசோட விசாலமான எண்ணத்தோட இருந்தேன்னா பிறக்கிற குழந்தையெல்லாம் சொல்லாமலே சத்தியம் பேசின்னு சொல்ல வேண்டாம், கருணை பண்ணுன்னு சொல்ல வேண்டாம், நீ பிறருக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல வேண்டாம்னா இவனுடைய எண்ணங்கள்லாம் அப்படியே அவன்கிட்ட பதிஞ்சு கிடக்கும்னே. பிரசாதயஸ்வத்வஞ்சைனம் சரணாகத வத்சலம் மாஞ்சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதைதுமர்ஹசி சொன்னாள் தேவி.